கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தஹாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஆட்டு போட்டி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு ஆட்டு போட்டியில் நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா விசில் வைக்க போகிறேன். நான் ஒரு 10 விசிலாவது வைக்க போகிறேன். அப்போ தான் வேகும். இது சொன்ன மாதிரியே நான் 10 விசில் வச்ச உடனே எனக்கு வெந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, நான் எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சரிங்களா. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், இது மட்டும்தான் நான் போட போகிறேன். பெப்பர் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் நான். ஸோ அதனால் இதை நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த போட்டி கூட இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் கொஞ்சம் போட்டி என் பையனுக்கு இந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவான். இந்த நீட்டாக இருந்தால் அவன் சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் எங்களுக்கு சமைச்சிக்கிட்டேன். அவனுக்கு காரமெல்லாம் போட்டால் பிடிக்காது, துப்பிடுவான். ஸோ அதனால் காரமெல்லாம் இல்லாமல் நான் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சமைச்சி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதா. இந்த மாதிரி சுக்காவாக இருந்தால் கவுச்சி ஸ்மெல்லே வராது. குழம்பு மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வரும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நான் இந்த மாதிரி செஞ்சால் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் ஸ்பெஷலாக நான் செஞ்சேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.